கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் ஒரு பார்க் வராரு, அங்க உட்கார்றாரு, ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துருந்தாரு. நாங்க சரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போறாரு, பஸ் ஸ்டாண்ட்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்றாரு. பட் ஆனா வந்து இவர் அந்த மாதிரி காமிச்சுக்காம வேற மாதிரி பப்ளிக்கா வந்து பேசுற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து அவர் வேற மாதிரி ஒரு ஆளை காமிச்சுக்கிறாரு. பர்சனலா ஒரு தனியா பார்க்கும்போதுதான் தெரியும் இன்னைக்கு ஒரு நார்மலான பர்சன் பண்ற மாதிரியே இல்லை. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்கனால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஒரு சாப்பிடாம சரியா யாரும் பேசாம ஒரு போன் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு, எங்கெங்கயோ போறாரு. வணக்கம் செய்திமலர் நேயர்களே, நான் உங்கள் ஜெயா. அதாவது நம்ம படங்கள்லாம் வந்து நிறைய டிடெக்டிவ் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல வந்து கேரக்டர் வந்து எப்படி நிறைய கேசஸ் எல்லாம் போய் சால்வ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம விட்னஸ் பண்ணிருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ரியல் லைஃப்ல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நன் அதர் தென் டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்கள் தான். சோ இந்த இன்டர்வியூல அவங்க எப்படி இந்த ஜேர்னிக்குள்ள வந்தாங்க, அவங்க டிடெக்டிவா இருந்துட்டு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்டர்வியூல பேச போறோம். வாங்க போலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம், தேங்க்யூ. சோ நம்ம வந்துட்டு உங்களை டிடெக்டிவா நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்திருக்கோம், நீங்க நிறைய விஷயங்கள்லாம் கலந்து பேசிருக்கீங்க. ஆனா வந்துட்டு உங்களோட ஜேர்னியை பத்தி நீங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயம் வந்து பேசல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் ஒன்லி. சோ நீங்க வந்து ஒரு பொட்டிக்ல, அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனா தான் இருந்திருக்கு. சோ நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஒரு பொட்டிக் வச்சிட்டு இருந்தவங்க வந்து எப்படி இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மாறினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டியூஷன் டீச்சரா கூட இருந்திருக்கேன். சரி. சோ என்னோட லைஃப் ஜேர்னில ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் டீச்சர் தான். சோ அதுக்கப்புறம் எல்லாமே அதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ், சம்பாத்தியம் வேணும் இல்லையா, அதுக்காக புட்டிக் வச்சிருக்கோம். இப்பவுமே அது எல்லாமே இருக்கு, அந்த பிசினஸ் எல்லாமே இப்பவும் இருக்கு. அதெல்லாம் பிசினஸ். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே வந்து சம்பாதிக்கிறத மீறி நம்மளுக்கு வந்து ஒரு தேடுதல் இருக்கும் இல்லையா. இதுக்கு தானே நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ எது பண்ணாலுமே பணம் வந்தாலுமே அதை மீறி வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வேணும். இது ஓகே, இது நம்மளுக்கு இதுல திருப்தி, நம்ம பண்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது வரல. நிறைய பிசினஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணாலும் லாபகரமா இருந்தாலுமே வந்து சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, ஏதாச்சும் நம்ம வித்தியாசமா இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கு. யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு பெண்ணா வந்து காலகாலமா இருக்கிறது தானே, மேக்கப் ஆர்டிஸ்டாவோ இல்ல வந்து ஒரு டிசைனராவோ, இதெல்லாம் வந்து எல்லா பிசினஸ்லயும் இருக்கிறதெல்லாம் வந்து நார்மலா காலகாலமா இருக்கிறது தான். ஆனா பசங்க ஜென்ஸ் பண்றதுக்கு கூட கொஞ்சம் தயங்குற மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கணும். அதை நம்ம பீட் அடிக்கிற மாதிரி நம்ம அந்த ஃபீல்ட்ல இருந்து சக்சஸ் பண்ணி காட்டணுங்கிறது வந்து ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்குண்டான தேடுதல் இருந்துட்டே இருந்தது. அப்பதான் இந்த டிடெக்டிவ் இதை பத்தி எனக்கு தெரியப்பட்டு அது மூலியமா அப்படி வந்தேன். ஓகே, சூப்பர் மேம். அதாவது இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்க வீட்லயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஸ்டார்டிங்ல வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ணாம ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்ல வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தாங்களா உங்களுக்கு? இல்ல, நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போதே எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 10 years ஆயிடுச்சு. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இது சொல்ல முடியாது. ஏன்னா டிடெக்டிவ் அப்படி சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பயந்துப்பாங்க. அதனால யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கறதுனால ஹஸ்பண்ட் கிட்டயும் என் குழந்தைங்கள்ட்ட தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்தாரு, வேண்டவே வேண்டான்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு துளி கூட இதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அப்படியே டோட்டலா வந்து வேற விதமான ஒரு லைஃப்ல வந்துட்டு, ஒரு ஜேர்னில வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான கூட ஒரு கூலா நம்ம பண்ற வேலைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லையா. அதனால வந்து கண்டிப்பா இது முடியாது, இது தேவையில்லாத ரிஸ்க், இது ஃபேமிலியும் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது வேண்டவே வேண்டாம், ஏன்னா அவருக்கு விருப்பம் இல்லை, இது ஒத்தே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நான் வந்து இது பத்தின இதுல இருக்க ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து எல்லாம் தெரிஞ்சு அது பத்தின ஆராய்ச்சியில இறங்குற மாதிரி, இதுக்கு நம்மளோட கட்ஸ் என்னமெல்லாம் இருக்கணும், எப்படி நம்ம வளர்த்திக்கணும், இதுக்கு நம்ம எப்படி ரெடியா வரணும், இது எப்படி சக்சஸ் பண்ணுங்கிறது ஃபுல்லாவே நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து அவர்கிட்ட சொல்லவே செஞ்சேன். அதுக்கு உண்டான மாதிரி என்ன நான் தயார்படுத்திட்டு
இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், என்னால இதுல வந்து நின்னு ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். எதிர்ப்பை தாண்டி தான் இந்த இதை செலக்ட் பண்ணேன். ஓகே, சூப்பர். ஸ்டார்டிங்ல நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் மீறி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க. சூப்பர் மேம், ரொம்பவே அழகா சொன்னீங்க. சரி, இப்போ உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து உங்களோட ப்ரொஃபஷனுக்குள்ள வரலாம். அதாவது நீங்க நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா? இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு டியூரேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லப்பா, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு நீங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கும்? சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேஸ் அப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பத்தி. தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்ப டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. அவரு டிவோர்ஸ் தரவே மாட்டேங்கிறாரு. எதுவுமே எந்த இதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு. ஒரு காம்பன்சேஷன் பேசுறதுக்கோ எதுவுமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அவரு எங்க இருக்காரு ஏது எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்சு இப்ப இந்த டிவோர்ஸ் சொல்லிட்டு இதானதுக்கு அப்புறம் இவங்க செப்பரேட் ஆனதுல இருந்தே வந்து அவர் ஒரு ப்ராப்பரா ஒரு நோட்டீஸ் அனுப்புனா கூட ஒரு அட்ரஸ் வேணும். டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுல இந்த பொண்ணு வந்துட்டு அவர் கூட என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனா அவரு டிவோர்ஸ் தரமாட்டேங்கிறாரு. ஒரு ப்ராப்பர் ஒரு நோட்டீஸ் நம்ம அனுப்பணும், ஏதாவது அனுப்பணும்னா கூட அவரோட ப்ராப்பர் அட்ரஸ் கிடையாது. ஆனா அவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து டிவோர்ஸ் தர மாட்டேங்கிறாரு. எந்த இதுக்கும் சரி டிவோர்ஸ் தரும், மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம், ஒரு காம்பன்சேஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலையில இருக்காரு, நல்ல வேலை செய்யறவரு தான் இருக்காரு. பட் வேற கம்பெனி, அவங்க கல்யாணம் பண்ணி வாழும் போது ஒரு கம்பெனில இருந்திருக்காரு, இப்ப அங்க வேலை செய்யல. இவரை பத்தின டீடைல்ஸ் எங்கேயுமே அவங்களால எடுக்க முடியல. எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல. சோ எங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து இவர் ப்ராப்பரா எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, சப்போஸ் வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வேற இடத்துல இருந்துக்கலாம், இருந்து கூட இங்கேயே டிவோர்ஸ் கொடுக்காம இவங்களையும் வாழ விடாம அங்க அவர் சந்தோஷமா இருக்காரோ, அதனால மறைஞ்சிருக்காரோ ஒளிஞ்சிருக்காரான்னு சொல்லி தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்க. சோ ப்ராப்பர் அட்ரஸ் இல்லாம நாங்களுமே எங்களுக்கு ஒரு கேஸ் பார்க்கணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் எங்களுக்கே தேவைப்படும். அதே இல்லைங்கும் போது நம்ம ஒரு மிஸ்ஸிங் கேஸ், ஒரு இல்லாத ஒரு மனுஷனை எங்க இருக்காருன்னே தெரியாதவங்களை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நாங்க வந்துட்டு இல்ல ஒரு கோர்ட்டுக்கே வரது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க, ஒரு 4 தடவை இது போட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ஹியரிங் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நீங்க ஒவ்வொரு தடவை அந்த கேஸ் அந்த இது டேட் வரும்போதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நாங்க கோர்ட்டுக்கு வரோம், அங்க வந்து அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அவரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் சொன்ன மாதிரியே தான் நிறைய தடவை வந்து அவர் அந்த டேட்ல வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்தாரு. வரும்போது நாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த கேஸ் எங்களுக்கு முடியிருக்கு. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஹியரிங் வரும். ஒரு 3 தடவை வரமாட்டாரு, ஒரு 4ஆவது தடவை வருவாரு, அப்புறம் ஒரு 2 தடவை வருவாரு, வரமாட்டாரு, அப்புறம் வருவாரு. இந்த மாதிரியே மாறி மாறி இது நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வழியா வந்து ஒரு தடவை வந்தாரு, நாங்க ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணா ஒவ்வொரு தடவையும் நாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணும் போது எல்லாமே வந்து இங்க வந்து லோக்கல்ல எங்க கேஸ் நடக்குதோ அந்த ஊர்ல வந்து ஒரு ரூம்ல தங்கிடுறாரு. அதை நாங்க கண்டுபிடிச்சிடறோம். நம்ம எல்லா இதுமே 24 hours பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்னிங் அதிகபட்சம் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி போவாங்க அப்படின்னு நினைப்போம். வெளியே போறதா இருந்தாலும் கூட நாங்க அவர் போகிற இவங்க சந்தேகப்படுற ஒரு சில ஊரெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்தந்த ஊர்ல அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ஊர்ல அவங்க அக்கா இருக்காங்க, இந்த ஊர்ல அவங்க அம்மா இருக்காங்க, இந்த ஊர்ல அவரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிராவலிங் டைம், அது என்ன பஸ் இருக்கும், எந்த பஸ்ல போனாருன்னா இதுல போவாரு, எந்த ட்ரெயின்ல போவாரு, சோ ஃபிளைட்டா இருந்தா அந்த டைம்ல ஃபிளைட்ல இந்த டைம் தான் இருக்கும், இங்கதான் ஃபிளைட் இருக்கு, அது எல்லாமே நாங்க வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இது பண்ணி பார்த்தோம். சோ இவரை ஃபாலோ பண்றது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது இது ஒவ்வொரு தடவையும் ஒரு மிஸ் ஆயிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ மிஸ் ஆனாலுமே வந்து அது ஃபெயிலியர் கிடையாது. அது நம்ம கிட்ட கிளைண்ட் கொடுக்குற ஆளுகளை பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து ஒரே தடவையிலேயே ரிசல்ட் வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் எல்லா கேஸ்லயும் அது நம்மளுக்கு முடியாது. ஏன்னா கரெக்டா அவர் போறாரு, அவரை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம், பண்ணிட்டே இருக்கும்போது அவரு எந்த ஒரு இது இல்லாம கரெக்டா டிராவல் பண்ணி போறாருன்னா பிரச்சனை இருக்காது. ஆனா அவர் எந்த மாதிரியான டிராவல் பண்றாரு, இப்ப பிளைட்ல போறாரு அப்படின்னா அது எங்களுக்கு அவரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். இவரு நாங்க பார்க்கும் போதெல்லாம் ஒன்னா நாங்க ஒரு டைம் எய்ம் பண்ணிட்டு போவோம், அந்த டைம்குள்ள ரூம்ஸ் மாத்திருப்பாரு, போயிருவாரு, ரூம் விட்டு போயிருவாரு. இப்படியே ஒரு 2-3 தடவை மிஸ் ஆகி ஒரு வழியா ஒரு நாள் வந்து கோர்ட்ல இருந்து அவரு வெளியே வரத நாங்க வந்து இல்ல கோர்ட்ல வெளியே வரது எல்லா டைம் பார்த்தோம். ஒரு ஃபைனலா நாங்க கண்டுபிடிக்கிற அன்னைக்கு வந்து
அவர் வெளியே வரும்போது அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணும்போது அவர் எங்கேயும் ரூம் போடல அன்னைக்கு. ஓகே. அவர் பேக்கோ கையில எதுவுமே எதுவுமே இல்ல. வச்சிருக்கல. ஆம், ஒரு பார்க்குக்கு வராரு. ஒரு கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் ஒரு பார்க் வராரு. அங்க உட்கார்றாரு. ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. நாங்க சரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம். அங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்றாரு. சரி. ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. ரயில்வே அங்கேயும் ஸ்டேஷன்ல போய் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் மாறி 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 போய் நிக்கிறாரு. எங்களுக்கு இந்த ட்ரெயின்ல போவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நார்மல் ஜெனரல் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணோம். சரி. ட்ரெயின்ல நீங்களும் போறதுக்கு. போனா நம்ம பாக்குறது ரொம்ப ஈஸி அப்படிங்கறதுக்காக. சோ 1 நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருப்பாரு. கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின்ல போவாரு, அந்த ட்ரெயின்ல வரும், நாங்க ரெடியா இருப்போம். பட் பார்த்தா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போவாரு, ஓகே. தேர்ட் பிளாட்ஃபார்ம் போவாரு. அப்படியே மாறிட்டே இப்படியே ஒரு தடவை வந்து விடிய விடிய, அதாவது அவங்க கோர்ட் விட்டு வெளியே வந்தது வந்து 12 மணி. ஆனா அவங்கள நாங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவர் சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல. இங்க உட்கார்றாரு, அங்க உட்கார்றாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. இப்படியே வந்து நைட் 12 மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜிஹெச் போனாரு. ஜிஹெச் போய் அங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா விசிட்டர்ஸ் ஆமா. எல்லாம். ம். அந்த மாதிரி விசிட்டர்ஸ் இல்ல, அந்த மாதிரி அட்டெண்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்க உட்கார்ந்தாரு. அங்கேயே தூங்கிட்டாரு அவரு. சரி. தூங்கி காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாரு. குளிக்கல, பிரஷ் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல. ஆனா அவ்வளவு நீட்டா வந்தாரு. கோர்ட்டுக்கு வரும்போது ஓகே. அப்படி ஒரு நீட்டா ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி வந்தாரு. அவர் ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல தான் இருந்தாருங்கிறதும் சொன்னாங்க. ஓகே. எங்களுக்கு ஒரு நார்மலான பர்சன் பண்ற மாதிரியே இல்ல. அவர் வந்து ஒரு ஆமா. ஆம், கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்கனால மட்டும்தான் அப்படி அந்த இருக்க மாதிரி முடியும். இருக்க முடியும். ஒரு சாப்பிடாம, சரியா யாரு கூட தூங்காம, பேசாம, எந்த யார்கிட்டயும் விஷயத்தையும் பேசாம, கலந்துக்காம. ஒரு போன் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. ம். எங்கெங்கயோ போறாரு. சரி. பஸ் ஸ்டாண்ட் போறாரு, ரயில்வே ஸ்டேஷன் போறாரு, ஜிஹெச் வந்து கடைசியில அங்க தூங்குறாரு. காலையில சீக்கிரம் எப்ப அவர் எந்திரிச்சு எங்க போவாரோ அப்படிங்கிற ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு எங்களுக்கு இந்த கேஸ். சரி. ஏன்னா ஃபாலோ பண்றவங்களும் மனுஷங்க தானே. ஆமா. சோ அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்து அவரு தூங்காம இருக்கிறதுக்கும், நார்மலான ஒருத்தவங்க வந்து தூங்காம இருக்கிறது கஷ்டமா இருக்கிறதுக்கும், அவங்கள பார்த்துட்டே இருக்கிறதுக்கும் ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு. ஆனா அவர் வந்து எங்களை கவனிச்சிட்டாரோங்கிற மாதிரியான சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. அதையும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம். நிச்சயமா அவர் எங்களை கவனிக்கல. ஓகே. அவரோட ஆக்டிவிட்டிஸே இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி அங்க போறது, இங்க போறது, அந்த மாதிரியே இப்படியே ஒரு மனநலம் இழுத்துக்கிட்டே இருந்தாரு. பாதிக்கப்பட்ட மாதிரியே இருந்தாரு. கடைசியில ஒரு 4 மணி அந்த மாதிரி எந்திரிச்சாரு. எந்திரிச்சு அப்படியே மறுபடியும் ரவுண்ட் போனாரு. போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பஸ் ஏறினாரு. பஸ் ஏறி அவரு ஒரு சேலம் கிட்ட போய் இறங்கினாரு. இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. இதே ட்ரெயின்ல ப்ராசஸா போனாரு. வச்சிருக்காரா? அவர் வந்து நாங்க பார்த்து ஒரு முதல் நாள் மத்தியானம் பார்த்தோம். அடுத்த நாள் ஒரு 3 மணி வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அவரு தண்ணி கூட குடிச்சு பார்க்கல. ஒரு ஓ. சப்போஸ் வந்து எங்கேயாச்சும் போய் நம்ம இப்போ பேக்கரிக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் போன வேகத்துலயே வந்துட்டு இருந்தாரு. போய் ஏதாச்சும் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தாரு. அதுதான் ம். அவர் சாப்பிட்ட மாதிரியோ, ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்ட மாதிரியே பேசிக் தெரியல. திங்ஸ் கூட அவர் ஆமா. எடுத்துக்கிட்டது இல்லையா? பண்ணிக்கல. ஒரு காமன் டாய்லெட் போறாரு, வராரு, அந்த மாதிரி தானே தவிர வேற எதுவுமே அவர் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒண்ணுமே இல்ல. சோ ஆள் பாக்குறதுக்கு அவ்வளவு டிப்டாப்பா இருந்துட்டு அவரு பண்ண விஷயங்கள் வந்து ஒரு மனநோயாளி மாதிரி இருந்தது. நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கண்டிப்பா ஒரு மனநோயாளி தான் அப்படிங்கிறது எங்களுக்கு அது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. ஆனா அவர் வந்து ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய ஆபீசர். அதுக்கப்புறம் நாங்க சரி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு 2-3 மாசம் அவரை தொடர்ந்து பார்த்தோம். இவர் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுல அவர் ஒரு பெரிய கம்பெனில அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில போறாரு. ஈவினிங் வந்து அவரோட வேலையை கரெக்டா பண்றாரு. ரொம்ப 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 அறிவாளியான சின்சியரான ஒரு ஆளு. பர்சன் ஆமா, மாதிரி. சின்சியர் பிளஸ் பயங்கர பிரெயின் ம். அந்த மாதிரியா இருக்கிற பர்சன் தான். பட் அதை தாண்டி அவருக்குள்ள இருக்கிற ஒரு மனநோய் டிப்ரெஷன் இருக்கு. மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அது வந்து யாருக்கும் தெரியாது. ஓகே. அந்த மாதிரி பயங்கரமா அதாவது டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு நார்மலான இதுல, ஏன்னா டிப்ரெஷன் யாருக்கு வேணாலும் வரும், உங்களுக்கு ஆமா, வரும், ஆமா. எனக்கு வரும். சோ அப்படி கொண்டு வர முடியாது. அவர் ஒரு ம். மனநோயாளி தான். கண்டிப்பா ஓகே. ஒரு சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் அவரு. சில கேஸ்ல சில பேரை பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மீறி அவங்களோட பர்சனலான கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது வந்து இந்த கேஸ்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு பாக்குறதே ஒரு பெரிய ரிஸ்கா இருந்துச்சு. ஏன்னா கரெக்டா ப்ராப்பரா வராதனால அவரை ஃபாலோ பண்ணி போறது எல்லாமே ஒரு ட்ரெயின்ல ஏறினா அது ஒரு இடத்துல இறங்கி அவங்க வீட்டுக்கோ இல்ல எங்க தங்கி இருக்காங்களோ அங்க போவாங்க. இவர் அப்படியும் இல்லாம அதுல ஏன் அப்படி மாறி மாறி போனாரு,
ட்ரெயின்ல போறாரு இறங்குறாரு, நிச்சயமா அவருக்கு வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அதை மீறி அவருக்கு ஒரு அவர் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கறது வந்து நாங்க அந்த கேஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம். பட் ஆனா கேஸ் மறுபடியும் அதுக்கப்புறமெல்லாம் வரும்போது நாங்க எங்க இருக்காரு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லையா மறுபடியும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வரும்போதெல்லாம் அவரோட விஷயம் அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கரெக்டா இருந்தாரு. வேலைக்கு போறதாகட்டும் இல்ல கோர்ட்டுக்கு போய் அங்க அட்வொகேட் பேசும்போது அந்த 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 ஆர்குமெண்ட்ஸ் அவர் பேசுற பதில், ஜட்ஜ் முன்னாடி பேசுறது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? அது அவர் வந்து சில காரணம் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஏன் எதனால வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, டிவோர்ஸ் தரல அப்படின்ற மாதிரிலாம். அப்ப அவங்க எனக்கு கூட சேர்ந்து வாழணும். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்துச்சு, ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. எனக்கு என் குழந்தையோட நான் கூட சேர்ந்து வாழணும். ஆனா அவரு தான் சேர்ந்து இருக்க மாட்டாரு. அப்புறம் இல்ல சேர்ந்தே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவர் இந்த மாதிரி பண்ற ஒரு விஷயங்கள் ஒத்து வராம தானே அவங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேக்குறாங்க. டிவோர்ஸ் குழந்தைக்காக ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து இல்ல நான் என்னோட வைஃபோட நான் ஒன்னா இருக்கணும். சரி. அவங்க வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டு என்னையும் அங்க கூப்பிடுறாங்க. அதனால வந்து என்ன எங்க இருந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு. பட் இவர் வீட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு நார்மலான பர்சன் மாதிரி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் வந்து தொல்லை பண்ணுவாங்க இல்லையா, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கரெக்டா வாழ விடாம பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கனாலதான் அவங்க டிவோர்ஸ் கேக்குறாங்க. அதெல்லாம் தான் ஒரு ரீசன். பட் டிவோர்ஸ் தர மாட்டேங்கிறாங்க, கரெக்டா வாழ மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையோ ஒரு நல்ல வாழ்க்கையோ இல்லாதனாலதான் அவங்க வந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க. பட் ஆனா வந்து இவர் அந்த மாதிரி காமிச்சுக்காம வேற மாதிரி பப்ளிக்கா வந்து பேசுற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து அவர் வேற மாதிரி ஒரு ஆளா காமிச்சுக்கிறாரு. பர்சனலா ஒரு தனியா பார்க்கும்போதுதான் தெரியும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லிட்டு. சோ இது வந்து நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து நைட் எல்லாம் தூங்காம அவரை ஃபாலோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்த கேஸ் இது. இந்த கேஸ் மறக்கவே முடியாது எங்களால. ஏன்னா இந்த கேஸ் வந்து நாங்க அடிக்கடி எங்க டீமோட பேசும்போது யாரையாவது இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் ஃபாலோ பண்ணும் போது இது அடிக்கடி நாங்க ஞாபகப்படுத்தி பேசுவோம். அதாவது இப்போ வந்து என்னன்னா நார்மலா ஒரு டிவோர்ஸ்க்கான ரீசனோ ஏதோ கேக்குறாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும், இல்லாட்டி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இப்போ சொல்ற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தெரியுது. சோ டிவோர்ஸ் அப்படின்னு வந்தாலே இல்ல வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட ஜஸ்ட் பிகாஸ் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லாம மனநிலை பாதிக்கப்பட்டும் வந்து சில பேர் வந்து சொல்ல முடியாம தவிர்க்க முடியாம சில விஷயங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் இப்போ தெரியுது. ரொம்பவே யூனிக்கா இருந்தது மேம். ரொம்ப தேங்க்யூ மேம் அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இனிமேல் நீங்க நிறைய கேசஸ் சால்வ் பண்ணி இன்னமும் ஒரு பிரபலமான ஒரு டிடெக்டிவ் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம்.